முத்து என்னதான் விளக்கம் சொன்னாலுமே மீனா நம்புற மாதிரி இல்லை. ஏங்க நீங்கள் கல்யாண வீட்லேயும் வந்துட்டு இப்படி குடிச்சிட்டு இருந்தீங்களான்னா பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க? அதுவும் இல்லாத நம்ம மாமா கல்யாணம் பரசு மாமாவை பற்றி என்ன நினைப்பாங்க? நம்ம குடும்பத்தையும் அசிங்கமாக தானே பேசுவாங்க அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு பேசாவும் முத்து பார்த்தீங்கன்னா நான் குடிக்கவே இல்லைன்னு சொல்கிற உண்மையை பார்த்தீங்கன்னா எப்படியோ நிரூபிக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் ஆதாரத்தோடு நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு தெரியுற அந்த 2 பேர் யார் மேலே தன்னை சாராயம் ஊற்றினாங்களோ அவங்களுக்கு காட்டுறோம் வான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட்டு போயிட்டு அங்கங்கே தேடி கடைசியில் காட்டுறாரு. அவங்க தான் பார்த்துட்டிங்கன்னா குடிகாரங்கன்னு நினச்சி முத்து நினச்சிருக்காரு. ஆனால் வந்துட்டு அவங்க தான் வந்து உண்மையிலே கல்யாண மண்டபத்தில் நகையை திருடினவங்க. அவங்கள பார்த்திங்கன்னா முத்து குடிகாரன்னு நினச்சி பிடிச்சதுனால திருட மாட்டான்னு சந்தோஷத்தில் பரசுமாவும் பார்த்திங்கன்னா முத்துவை பாராட்டுறாங்க. இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா ப்ரௌன் மணி கிட்ட சொல்ல அவருமே வந்துட்டு பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய நல்ல காரியம் பண்ணியிருக்காங்க, அவங்கள பாராட்டாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாலையெல்லாம் எடுத்து போயிட்டு அவனை கௌரவிக்கிறதுக்கு வாசம் போகிறாங்க. அங்கே முத்து மீனை உக்காந்துருக்கிறத பார்த்து ப்ரௌன் மணி பார்த்துட்டிங்களாண்ணா என்னது இது முத்து மீனை இங்கே இருக்காங்க, ஐயோ நம்ம யாரோ நினச்சி இங்கே வந்துட்டுமே மாட்டினுமே வசமாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வெந்த மொழிக்கு முத்துவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா பரசு வந்துட்டு முத்து இங்கே பாருப்ப உன்னை கௌரவப்படுத்துறதுக்கு மாப்பிள்ளையோட தாய்மாமன் வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல உடனே முத்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்குறாரு. முத்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் மணியை பார்த்த உடனே பார்த்திங்கன்னா ரொம்ப ஷாக்கிங்காக நிற்கிறாங்க. என்னது இவர் தான் மாப்பிள்ளையோட தாய்மாமனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஷாக்கிங்காக ரோஹினியுமே பார்த்துட்டிங்களா அந்த டைமில் அங்கே வந்துட்டு ப்ரௌன் மணி முத்துக்கிட்ட மாட்டிட்டானே என்ன சொல்லி சமாளிக்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோஹினி பார்த்திங்கன்னா வந்து வாங்க மாமா எப்போ வந்தீங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரியாத மாதிரி ட்ராமா ஆடுறாங்க. ஆனால் வந்து பரசுமாவை பார்த்துட்டு என்ன ரோஹினி இவர் தெரியுமா, இவர் தான் மாப்பிள்ளையோட தாய் மாமா, இங்கே தான் பாரிஸில் கறிக்கடை வச்சுருக்காரு அப்படின்ற உண்மையை சொல்லிடுறாங்க. உடனே முத்து பார்த்திங்கன்னா ரோஹினியை பார்த்து ஓ அப்போ இத்தனை நாள் போய் சொல்லியிருக்கியா, இவர் அங்கே தான் கறி வச்சுருக்கா, ஆனால் நீ மலேசியாவில் வந்து பிஸ்னஸ் மேனு சொல்லி இத்தனை நாளாக நம்ம குடும்பத்தையே ஏமாற்றிருக்கு பாரு, எவ்வளோ பெரிய கேடி வந்திருப்போம் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஆமாம் ரோஹினிக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியும், அவங்க கடையில் தான் போய் கறியெல்லாம் வாங்கிட்டு வராங்கன்னு சொல்லி முத்து பார்த்திங்கன்னா நக்கல் அடிக்க ஆமான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ரோஹினியுமே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டு பார்த்திங்கன்னா பரசு அமைச்சிட்டதுக்கப்புறம் முத்து சாரி முத்து அப்படின்ற மாதிரியெல்லாம் மன்னிப்பு கேட்டு நான் தான் வந்துட்டு அப்போ எதையோ அப்பாவை வந்துட்டு இது பண்ணுறதுனால வந்து இது பண்ண எனக்கு இதுக்கு அந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல உடனே ப்ரௌன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ரோஹினி சொன்னதுனால தான் நான் வந்து நடித்தேன், தயவு செஞ்சு கல்யாண வீட்டில் பிரச்சனை பண்ணாதப்பா, கல்யாணம் முடிஞ்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்ல நானும் அதான் சொல்கிறேன், கல்யாணம் முடிஞ்சிட்டு இரு அதுக்கப்புறம் உங்கள் பஞ்சாயத்தை வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் இருக்குது செமத்தியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரோஹினி வான் பண்ணிட்டு முத்து பார்த்தீங்கன்னா மீனாவை கூப்பிட்டு போயிடுறாங்க. இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்துக்கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூட பெல் பட்டனே அழுத்துங்க, அப்போ தான் நான் படுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.